கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு கற்பனையை கொடுக்கிறார். நீயோ மனம் திரும்பி என் வாக்குக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால் உனக்கு நன்மை உண்டாகும். உன் கற்பத்தின் கனியிலும், உன் நிலத்தின் பலனிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நமக்கு நன்மை உண்டாக வேண்டும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டுமாம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே பவுலடியார் இப்படியாக அவர் எபேசிய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி பவுல் அங்கே எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்நாள் பூமியில நீடித்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் இங்கே ஆலோசனையாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலும் அவர் கட்டளையாக தருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏசாயா மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது சொல்லுகிறார். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் கைகளின் கிரியையை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாறி இருக்கிறானோ அவரை பார்த்து வேதம் சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய கையின் கிரியைகளை அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமானாய் மாறி இருக்கிறோமா? ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் நீதிமானாய் மாறி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் கையின் கிரியைகளை அனுபவிப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காணொலி மூலமாக உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், நாம் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். நாம் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணும் பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பெற்றோரை கனம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாறி இருக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக செய்து நம்முடைய கையின் கிரியைகளை நாம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். God bless you.